ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கணும். அந்த பருப்பு கூட 2 வெங்காயம், 5 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். கத்திரிக்காய் கருத்துரும். அந்த கத்திரிக்காயும் எடுத்து அதோடு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், நீங்கள் சாம்பார் பவுடர் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போடணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். குக்கரில் ஹீட் குறைஞ்சதும் அதை திறந்து அதில் கொத்தமல்லி இலைகளை தூவி தாளிப்பு அதோடு சேர்த்துக்கணும். இப்போ சுவையான கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.